ஆண்டவரே சுவில் அன்புருக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வாழ்த்துக்களும். ஆகஸ்ட் 15ஆம் நாளான இன்று திரு அவை புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, தமிழில் ஒரு அழகான கவிதை இருக்கிறது. இந்த கவிதை இவ்வாறு செல்கிறது: ஆழம் விழுதுகள் போல் 1000 உறவுகளிலிருந்து என்ன பயன், வேறென நீ இருந்தாய் தாயே, அதில் நான் வீழ்ந்திடாதிருந்தேன் என்று அந்த கவிதை இருக்கிறது. ஆலமரத்தை நாம் பார்த்திருக்கலாம், அதற்கு நிறைய விழுதுகள் இருக்கலாம். ஆனால் அந்த ஆலமரத்தை தாங்கி பிடிப்பது எது? அதனுடைய வேறுதான். அதுபோலவே அன்னை மரியாவும் கூட நம்மை வேர் போன்று தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே ஆழம் விழுதுகளைப் போன்று 1000 உறவுகள் இருந்தாலும் கூட தாய்க்கு இணையாகாது. அன்னை மரியாவும் கூட அப்படித்தான் ஒரு தாயாக நம்மை அன்பு செய்கிறார், தாயாக இருந்து நம்மை பராமரிக்கிறார், கடவுளிடமிருந்து எல்லா விதமான அருளையும் ஆசியை பெற்றுத் தருகிறார். அப்படிப்பட்ட ஓர் அன்னைக்குத்தான் இன்றைக்கு நாம் விழா எடுத்து கொண்டாடி மகிழ்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திரு அவை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய புனித கன்னிமரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவிற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. புனித கன்னிமரியாவினுடைய விண்ணேற்பை பற்றி முதலிலே புனித ஜெர்மானுஸ் பேசியிருக்கிறார். அதன் பிறகு தமஸ்கு நகர் புனித யோவான் பேசியிருக்கிறார். இதன் பிறகு மக்கள் படிப்படியாக விண்ணகத்தில் இருக்கக்கூடிய மரியன்னை நோக்கி மன்றாடத் தொடங்கினார்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டில் இந்த விழாவானது மரியன்னையினுடைய துயில் என்ற பெயரிலே கொண்டாடப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் அட்ரியான் என்பவர் இந்த விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாட பணித்தார். இப்படித்தான் என்னுடைய வரலாறு செல்கிறது. 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள், அப்போது திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பயஸ் மேக்சிமுனுஸ் தேயோஸ் என்ற திருத்தூதும் மடல் வழியாக இப்படி ஒரு உண்மையை பிரகடனம் செய்தார். மரியன்னை தன்னுடைய மன்னக வாழ்வை முடித்து கொண்டதும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இது இறை நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில யாராவது ஐயப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி முடித்தார். அப்படித்தான் மரியன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவானது நடைமுறைக்கு வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாளிலே இந்த விழாவை நாம் கொண்டாடி மகிழ்வோம். அன்பார்ந்தவர்களே, மரியன்னையினுடைய விண்ணேற்பை பற்றி திருவிவிலியத்திலே சான்றுகள் இல்லை என்றாலும் கூட திருவிவிலியம் ஒரு சில உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. அது என்ன என்று சொன்னால், கடவுள் மனிதர்களை படைத்தார் என்று சொன்னால் அவர்கள் தூயவர்களாக இருக்க அழைக்கப்பட்டார்கள். ஆனால் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? கடவுள் கொடுத்த கட்டளையை மீறினார்கள், விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டார்கள், இவ்வாறு பாவம் செய்தார்கள். புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 6வது அதிகாரம் 13வது வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம்: பாவத்திற்கான தண்டனை சாவு என்று சொன்னால் சாகாமைக்கு படைக்கப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தார்கள், சாவுக்குள்ளானார்கள். ஆனாலும் கூட கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தபோது அவர்கள் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்படி இருவரை நாம் திருவிவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டி பேசலாம். ஒருவர் தொடக்க நூலிலே வரக்கூடிய ஏனோக்கு. இவர் ஆண்டவரோடு நடந்தார், ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார் என்று திருவிவிலியம் சொல்கிறார். அதுபோலவே இறைவாக்கினர் எலியா கடவுளுடைய வார்த்தை மிகுந்த வல்லமையோடு அறிவித்தார். அப்படிப்பட்டவர் நெருப்பு பூட்டிய தேரிலே விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று படிக்கிறோம் என்று சொன்னார். கடவுள் தன்னை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, தனக்கு உகந்த வாழ்க்கை அவர்கள் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று திருவிவிலியம் கூறுகிறது என்று சொன்னால், மரியன்னை கடவுளுக்கு ஏற்ற, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். மரியன்னை
கருவிலே பாவக்கரை இல்லாமல் பிறந்தார். அதனால் கடவுள் அவரை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்று அறியும். அன்பார்ந்தவர்களே, மரியன்னையினுடைய விண்ணேற்பு பெறுவதா நமக்கு 3 முதன்மையான செய்திகளை சொல்கிறது. ஒன்று, நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக. மரியன்னை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அதனால் கடவுளால் உயர்த்தப்படுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மரியன்னை தன்னுடைய உறவினரான எலிசபெத்து தன்னுடைய முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்படுகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே அவர் உறைந்து செல்கிறார். மலைநாடு, பெரிய ஆபத்துகள் இருந்திருக்கும் என்றாலும் கூட மரியன்னை அவருக்கு உதவி செய்ய சென்றார் என்றால் அவர் உள்ளத்திலே தாழ்ச்சி இருந்திருக்க வேண்டும். அவர் கடவுளுடைய தாயாக இருந்தார் என்றாலும் கூட ஒருவர் உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு உதவி செய்ய செல்கிறார் என்றால் அவர் தாழ்ச்சியோடு இருந்திருக்கிறார் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதைத்தான் மரியன்னையே தன்னுடைய பாடலை பாடுகிறார். தாழ்நிலையில் இருந்த தன்னை கடைக்கண் நோக்கினார் என்று. இவ்வாறு மரியன்னை தாழ்ச்சிக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பதை பற்றி படிக்கிறோம். இன்றைய முதல் வாசகமானது திருவழிபாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு பெண் காணப்படுகிறார். அந்த பெண் கதிரவனை ஆடையாக அணிந்திருக்கிறார். 12 விண்மீன்களை மணிமுடியாக சுட்டிருக்கிறார். நிலவை காலடியில வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய மாட்சி. இத்தகைய மாட்சியை கடவுள் அவருக்கு தந்தார் என்று சொன்னார். அவர் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக மரியன்னை அவரிடத்துல நாம் நம்பிக்கையோடு மன்றாடுகிற பொழுது அல்லது அவருடைய பரிந்துரையை நாம் நாடுகிற பொழுது மரியன்னை நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பது நாம் மனதில் இருத்த வேண்டிய செய்தியாக இருக்கிறது. பார்ந்தவர்களே, மேக்சிமிலியன் மரிய கோல்பையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இவர் ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் யூதர்களுக்கு துணையாக இருக்கிறார், அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு நாசி படையானது இவரை ஆஸ்விட்ஸ் வதை முகாமில் அடைத்து அங்கே அவர் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒருவர் தப்பியோட அவர் உருட்டு 10 பேர் தூக்கிலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் ஒருவர் குடும்பஸ்தர் என்பதனால் என்னால் இந்த சாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது அவருடைய இடத்துல மேக்சிமிலியன் மரிய கோல்பை சென்றார், சாவை ஏற்றுக்கொண்டார் என்றார். இந்த சாவை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு துணிச்சலை தந்தது மரியன்னை தான். அதிலும் குறிப்பாக அவர் சொன்ன ஜெபமாலை தான் என்று சொன்னார். மரியன்னை நமக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் அளிக்கிறார், நம்பிக்கை அளிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் நாம் மரியன்னையினுடைய பரிந்துரையை, மரியன்னையினுடைய உதவியை நாடுவது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. புனித பியோ இவ்வாறு சொல்வார், ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய மனவேதனையை மரியனிடத்தில் எடுத்துரைக்கிற ஒரு அத்தனை முறையும் அவர் என்னுடைய மனவேதனையை போக்கி என்னுடைய ஆசையை வழங்குகிறார் என்று குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். மரியன்னை எந்த அளவுக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே மரியன்னையினுடைய உதவியை நாடுவது இன்றியமையாததாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் நம்முடைய மனதில் இருத்த வேண்டிய செய்தி, இந்த உலகத்திலே தீமை ஒரு நாளும் வெல்லாது, நன்மைதான் வெல்லும். முதல் வாசகத்திலே நாம் படிக்கிற ஒரு செய்தி, அரக்க பாம்பானது போரிட வருகிறது, ஆனால் மிக்கேலும் அவருடைய தூதர்களும் இந்த அரக்க பாம்பை வெற்றி கொண்டார் என்று சொன்னார். ஒரு நாளும் இந்த உலகத்திலே தீமை வெல்லாது, நன்மைதான் வெல்லும். ஆகவே நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக நன்மையினுடைய வழியிலே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே, அன்னையினுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2வது வாசகத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. அதுதான் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தி. ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்பொழுது உயிர்த்தெழுவர் என்று பவுல் குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக உயிர்த்தெழுந்தார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்த மரியன்னை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னார். நாமும் கடவுளுக்கு உகந்த வழியிலே நடக்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். ஆகவே மரியன்னையை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம்.
மரியன்னையை போன்று தாழ்ச்சியுடன் வாழ்வோம். மரியன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். அப்போது கடவுளும் நமக்கு எல்லா விதமான ஆசிகளை வழங்குவார்.